ரொம்ப நாள் ஆச்சுல வீடியோ போட்டு. இனிமே கன்டினியூஸா வீடியோ போட ட்ரை பண்ணுவோம். இப்ப நான் இந்த வீடியோ வந்து மைக்ல ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். நெறையா வீடியோஸ்ல வந்து வாய்ஸ் ஓவர் சரியில்ல அந்த மாரி கொஞ்சம் நெறைய பேர் சொன்னாங்க. அதனால கொஞ்சம் மாத்திக்க பார்ப்போம். ஃபங்ஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் டே வந்து எட்டுக்குடி கோயிலுக்கு போயிருந்தோம். சாமி தரிசனம்லாம் முடிச்சுட்டு கோடியக்கரை போலான்னு சொல்லிட்டு போனோம். ஆல்ரெடி நான் ஒன் டைம் கோடியக்கரை போயிருந்திருக்கேன். அந்த மான்கள்லாம் இருக்கும். அந்த அந்த இடத்துக்கு போயிருந்திருக்கேன். இந்த டைம் வந்து லைட் ஹவுஸ் போலான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனாங்க. லைட் ஹவுஸ்ல என்னடா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். பட் ஆனா உள்ள என்டர் ஆனோனே அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேஸு. கீழவே அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. சரி மேல என்ன இருக்க போகுது? கீழ இருக்கிறது அப்படியே மேல நின்னு பார்த்தா தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏறுனோம். ஏறுறதும் வந்து அவ்வளோ கஷ்டமாலாம் இல்ல. ஒரு மிஞ்சி போனா ஒரு 5 மினிட்ஸ்ல மேல ஏறிடலாம். மேல ஏறி முடிச்சதுக்கப்புறம் தான் தெரியுது, அவ்ளோ காத்து நிக்க கூட முடியல. மொபைல்ல வீடியோ கூட எடுக்க முடியல. கண்ணுக்கு எட்டுன தூரம் வரைக்கும் கடல் மட்டும் தான் தெரிஞ்சுச்சு. அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி போனது அப்படியே தலைகீழா மாறிருச்சு. அப்படியே இங்க முடிச்சுட்டு ராமர் பாதம் அந்த வழியில இருக்கு, போற வழியில இருக்கு. பட் ஆனா நான் இது ஃபுல் வீடியோ எடுத்திருந்தேன். எடுத்தேன். ஆனா அது ஆன் பண்ணாம விட்டுட்டேன் போல. வீடியோ ரெக்கார்ட் ஆகல. இந்த இடத்துல நின்னு தான் ராமர் வந்து இலங்கைய பார்த்தாராம், சீதை இருக்க இடத்த அப்படின்னு சொல்றாங்க.